ஹே கைஸ், இந்த வீடியோவில் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் மொத்தத்துலேயும் ஜீப் சவாரி ஆஃப் ரோட் ரைடு மொத்தத்தையுமே தடை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எதனால் என்னன்ற டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது எஜுகெஸ்ட். அதோட வீடியோ கிளிப் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம டீட்டெயில் பார்க்கலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. கைஸ், ஆக்சுவலாக ஜூலை 7 வந்துட்டு இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் மொத்தத்துக்குமே வந்துட்டு ஜீப் சவாரி ஆஃப் ரோட் ரைடு எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டாப் பண்ண சொல்லி தடை வந்துட்டு கலெக்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு போதமேட்டில் வந்துட்டு ஒரு ஜீப் சஃபாரி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆக்சிடென்ட் ஒரு பள்ளத்தில் விழுந்ததில் வந்துட்டு வந்த டூரிஸ்ட்டில் வந்துட்டு ஒருத்தங்க இறந்துட்டாங்க. மற்றவங்களுக்குலாம் வந்துட்டு அடிபட்டிருக்குது. அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் சிகிச்சையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனை வந்துட்டு மெயினாக எடுத்துக்கிட்டு இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் மொத்தத்துக்குமே ஜீப் சவாரி ஆஃப் ரோடை வந்து தற்காலிகமாக வந்து தடை வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த பகுதியில் இருக்கிற சுற்றுலாத்தலங்கள், பாதைகள்லாம் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாமே ஆய்வு பண்ணதுக்கப்புறம் அந்த ஜீப் ஓட்டுநர்களோட உரிமம், வண்டியோட கண்டிஷன்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலோவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் சடனாக வந்துட்டு ஜீப் சவாரி வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது, ஸோ அங்கே இருக்க மக்கள், அந்த ஓட்டுநர்கள்லாம் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க. ஹில் ஸ்டேஷனில் போக்குவரத்து வந்து மேக்ஸிமம் வந்துட்டு ஜீப்பை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும். ஸோ அதை வந்துட்டு எதிர்த்து மூணாறு ஓட்டுநர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தியிருந்தாங்க. ஸோ 7 அதாவது கலெக்டர் வந்துட்டு இந்த உத்தரவை வந்துட்டு பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க. யூனியன் தலைவரோட முன்னிலையில் வந்துட்டு தொடங்கி வச்சு ஸோ அந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தியிருந்தாங்க. ஸோ நார்மலாகவே ஹில் ஸ்டேஷன் வந்துட்டு ஜீப் சஃபாரி வந்துட்டு டூரிஸ்ட்லாம் ரொம்ப லைக் பண்ணுற ஒரு விஷயம். போன வீக்கு கூட வந்துட்டு கொழுக்குமலை ஜீப் சஃபாரிக்கு வந்து டெஸ்டிங்லாம் நடந்துச்சு. ஸோ எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்துட்டு அங்கே டெஸ்டிங்லாம் நடந்து ஒவ்வொருத்தருக்கும் செக் பண்ணி தான் வந்து சஃபாரி வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க வந்து செக் பண்ணி வந்து சஃபாரி அலோவ் பண்ணியிருக்கலாம். பட் தடை விதிக்கும் போது வந்துட்டு அவங்களோட வாழ்வாதாரம் எவ்வளோ பாதிக்கப்படும். கிட்டத்தட்ட இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் மட்டுமே 30,000-40,000 ஜீப்கள்லாம் இருக்கும். ஏன் மூணாறுலேயே மேக்ஸிமம் ஒரு 5,000 அபோவ் ஜீப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு டியூலலாம் ஜீப்ஸ் எடுத்திருப்பாங்க. அவங்களால எப்படி டியூ கட்ட முடியும். ஸோ அவங்களோட குடும்பம் இந்த ஜீப்போட வருமானத்தை நம்பி இருக்கும்போது அவங்களோட வருமானம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்ன்றபோது அவங்களோட சர்வே பண்ணுறதுக்கே எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு அறிவிப்பு இல்லாமல் சடனாக எடுத்த இந்த டிசிஷன் வந்துட்டு எவ்வளோ பேரோட வாழ்க்கையை வந்துட்டு வாழ்வாதாரத்தை வந்துட்டு பாதிக்கின்றதை வந்துட்டு அவங்க உணரலை. ஸோ விபத்து வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியாத ஒரு விஷயம். மூணாறுலேயே நிறைய பஸ் ஆக்சிடென்ட் கூட ஆயிருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஸோ அது மாதிரி இந்த விபத்தை காரணமாக காட்டி இவங்க வந்து தடை உத்தரவு பண்ணது வந்துட்டு ஒரு தவறான விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட வாழ்வாதாரத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்க குயிக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லார் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.